போன வீடியோவில் வந்து ஜண்ட வர்ஷ 8வதுல வரக்கூடிய கமகங்கள், அதனுடைய அமைப்புகள், கையில் தாளம் போட்டு எப்படி பாடணும் அப்படிங்கிறது சொன்னேன். இப்போது விரலுக்கு சொல்லி கொடுக்குறேன். விரலுக்கு சொல்லி கொடுக்கும் போதே நம்ம கமகங்களை முகத்தில் வச்சுக்கிடலாம். வாய்ப்பாட்டுடன் விரலுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதில் வரக்கூடிய கமகங்களையும் நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்கள், விரலுக்கு சொல்லி கொடுக்குறேன். சா சா ரீ ரீ க சா ரீ க. பார்த்தீங்களா? நம்ம இப்படி முகத்தை வச்சு பழகலாம். எடுத்த உடனே நீங்கள் வாசிச்சுட்டு பழகணுன்னா கஷ்டம், கமகம் வராது. சிலர் நினைப்பாங்க, என்னடா கமகன்னு சொல்கிறாரு, நமக்கு வரமாட்டேங்க அப்படின்னு. முறைப்படி பயிற்சி எடுத்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். இப்போ மீண்டும் ஆரம்பிக்கிறேன். சா சா ரீ ரீ க சா ரீ க சா சா ரீ ரீ க க மா மா ரீ ரீ க க மா ரீ க மா ரீ ரீ க க மா மா பா பா க க மா மா பா க மா பா க க மா மா பா பா த த மா மா பா பா த மா பா த மா மா பா பா த த நே நே பா பா த த நே பா த நே பா பா த த நே நே சா 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 நே நே த சா நே த சா சா நே நே த த பா பா நே நே த த பா நே த பா நே நே த த பா பா மா மா த த பா பா மா த பா மா த த பா பா மா மா க க பா பா மா மா க பா மா க பா பா மா மா க க ரீ ரீ மா மா க க ரீ மா க ரீ மா மா க க ரீ ரீ சா சா. இது கையில் ஒரு முறை தாளம் போட்டு பார்க்குறதுனாலையும், முகபாவனையுடன் கமகங்களை கொடுத்து விரலுக்கு சொல்லி கொடுத்து வாயில் பாடுறதுனாலையும் பாட நமக்கு மனப்பாடம் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கணும். இந்த மாதிரி பயிற்சி எடுத்திங்கன்னா புல்லாங்குழலில் எல்லா வகையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், மெத்தேடுகளும். இப்படி இவ்வளோ நேரம் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் ஜண்ட வரிசையில் துத்தகாரத்துலேயும் சரளி வரிசை வரக்கூடிய இடங்களில் அகாரங்களையும் வாசித்து பழகணும். அது ஃப்ளூட் வாசிக்கும் போது அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன்.